ஹாய் ஹலோ வெல்கம் பேக் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10:15, 10:15 நைட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே 10 ஆகஸ்ட். கிளைமேட் சூப்பர். ஐயோ எங்க இந்த ஒயரில் தொங்குற இது இந்த ரப்பர் இல்லாத தொங்குதுங்க. ஐயோ மேலே கீழே பட்டுருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியல கேமராவில். அதில் ஐயோ ஒரு சைடு ஜர்க்கு விட்டுருச்சு. தொட்டுக்கிட்டு ஷாக்கி கிடச்சிட போகுது. என்னை நம்பி எங்கள் அம்மா இருக்காங்க. நல்லா காலிலேருந்து நல்ல வெயில் ஒரு 3 மணி வரையும். அதுக்கப்புறம் திடீர்னு வானம் ஓடிச்சு, திடீர்னு மழை பெஞ்சது, திரும்பி வெயில் அடிச்சுது, திரும்பி செம மழை நைட்டு. நல்ல வேலை நீங்கள் மழையில் நனையல. கரெக்டாக ஒரு மல்டி ஆர்டர் இருந்துச்சு ஒரு 6 மணிக்கா. அந்த மல்டி ஆர்டரை கொடுத்துட்டு ஒரு 6:45 வந்தேன். வந்து ஸ்டோரில் ஸ்கேன் பண்ணலான்னு போகிறேன். அப்போ தான் டப்புன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. சரி அப்படியே உக்காந்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வச்சுட்டு அப்படியே உக்காந்துட்டேன். மழை ஒரு 1/2 மணி நேரம் பெஞ்சுது. 1/2 மணி நேரம் உட்காந்துட்டே தான் இருந்தேன். அதுக்கு 1/2 மணி நேரம் இல்லை, ஒரு 3/4 மணி நேரம் பெஞ்சுது. அப்படியே உட்காந்துட்டே தான் இருந்தேன். மழை நின்னப்புறம் திரும்பி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். மழை நின்று இப்போ தான் ஒரு 1 மணி நேரம் தான் ஆகுது. இப்போ தான் ஒரு 2 ஆர்டர் தான் ஓட்டிருக்கேன் மழை நின்னதுக்கப்புறம். இன்னைக்கு காலையிலே ஒரு பெரிய சம்பவம் ஆச்சு நண்பா. ஆனால் எனக்கு இதை சொல்கிறேன், இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ நான் வந்த ரோடு ஒரு மாதிரி நேச்சுரலாக இருக்கும். ஒரு மாதிரி அது இந்த மாதிரி கிளைமேட் சில்லுன்னு இருக்க டைம்லாம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ரோடு. நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பள்ளம் இருக்கும், அது ஓகே. அங்கே நடுவில் போயிட்டா இருக்காது. ஆனால் இந்த ரோடு சூப்பராக இருக்கும். இது உள்ளே வந்தாலே அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் மட்டும் தான் ஃபுல்லாக, மற்ற எதுவுமே கிடையாது. இது உள்ள நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஐயோ அப்பா, அதான் நான் மழையில் ஓட்டினா ரொம்ப வலிக்குது எல்லாமே, கை கால் எல்லாமே. கையெல்லாம் ஒரு சின்ன பள்ளத்துலேயோ ஸ்பீட் பிரேக்கர்லேயோ விட்டா கூட செம்மையாக வலிக்குது. இந்த மைக்கு வேறு என்னன்னு தெரியல. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. அப்படியே பேசிட்டே நடுவில் ஆடியோ கட் ஆகிடுது. ஒரு 10 செகண்ட் கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் திரும்பியும் வருது, திரும்பியும் ஒரு 10 செகண்ட் எப்போனா கட் ஆகிடுது. நேற்று நல்ல கண்டென்ட் பேசினேன், நிறையா நடுவில் கட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் கட் பண்ண வேண்டியதாகி போச்சு. பார்க்கணும் இது ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு. இல்லைனா கூடிய சீக்கிரம் இன்னொரு மைக் வாங்கணும். இன்னைக்கு காலைல ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சேன் நண்பா. புதுசாக இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த வாரம் வந்து வீக்லி வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 218 ஆர்டர் ஓட்டினா தான் 3900 ரூபாய், 3900. கரெக்டாக 218 ஆர்டர் 218 ஆர்டர்ஸ் ஓட்டினா. நான் வந்து 163 ஆர்டர் ஓட்டலான் இருக்கேன். 163 ஆர்டர் ஓட்டினா 2200 இன்சென்டிவாக தான் ஓட்டலான் இருக்கேன். எப்பா நம்மளாலாம் அது ஓட்ட முடியாதுப்பா சாமி. ஓட்டலாம், பிரச்சனையே இல்லை, ஓட்டலாம். ஆனால் என்னால் ஒரு நாளைக்கு 25-30 தாண்டிட்டேன்னா வீடியோ போட முடியல, டயர் ஆகிடுது. வீடியோ போடுறதான் எனக்கு முக்கியம், அதனால் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ஓட்ட முடியாது. போன வாரம் ஒரு 10,700 ஓட்டிருந்தேன். வண்டி ரெண்டு போக 9000 வரும். எனக்கு மட்டும் 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு 1000 ரூபாய் மட்டும் அம்மாவுக்கு அனுப்பிச்சி விட்டு மீதி காசுலாம் அம்மாவுக்கு ஃபோன் வாங்க போகிறேன்னு சொன்னாலும் அப்படியே அதில் சேவிங்ஸில் போட்டுருவேன். காசுன்னு சொன்னால் தான் நம்ம ஞாபகம் வருது. இன்னைக்கு காலைல ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக கிளம்புனேன். கிழிச்சிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, சரி என் அக்கௌண்ட்டில் காசு சுத்தமாக இல்லை. சரி சாப்பிட வந்து கையில் எப்போயுமே வந்து நான் சேலரியிலேருந்து போன வாரம் சேலரி போட்டாங்க. சும்மா எப்பவுமே சேஃப்டிக்கு எப்பவுமே ஒரு 2500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் எடுத்து வச்சேன் கையில். சரி அது வந்து ஒரு 500 எடுப்போம் சாப்பிட 3 நாளைக்கு அப்படின்ட்டு பார்த்தா பர்ஸில் காசே காணும். ஐயோயோ எனக்கு கண்ணிலேருந்து தண்ணியே வந்துச்சு. பேச்சே வரல வாயிலேருந்து. யார் எடுத்தான்னு யாரையும் சந்தேகம் பண்ண முடியாது. ஏன்னா ரூமில் வந்து பர்ஸை நான் பேக்குள்ள பத்திரமா தான் வச்சுருப்பேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டூர் போகிறான்னு சொன்னால, பைக் ரைடு அவங்க போகிறான்னு சொன்னால, அவன் பேக் வேணும்னு சொல்லிட்டு பெரிய பேக் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போயிட்டான். அந்த பர்ஸெலாம் தூக்கி அந்த ஷெல்ஃப் மேலே அப்படியே போட்டு எடுத்துகிட்டு போயிட்டான் போல. இது நானும் எதுவும் யாரா எடுக்க போகிறான் அப்படின்ட்டு கண்டுக்காம விட்டேன். யாரையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ரூமுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. யாரை சொல்கிறது? நம்ம பொருளை நம்ம தான் பத்திரமா வச்சுன்னு இது ஒரு பாடம் எனக்கு. காலைல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கிளம்பி வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி அதுவே மண்டையில் ஓடினே இருந்துச்சு. எனக்கு அது பிரச்சனை இல்லை. ரூமில் நம்பி தான் வராங்க, இப்படி பர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அது எடுக்கிறவங்க மைண்ட் செட்டு தான் எனக்கு பிரச்சனை.
அந்த 1000 ரூபாய் இதுக்கு பண்ணுறதுன்னா ஒரு நாள் உட்காந்து ஓட்டணும் 9 மணி நேரம், மழையில் வெயிலில் எல்லாம் வலிக்க நான் அந்த 1000 ரூபாய்க்கு ஓட்டணும் ஒரு நாள் ஃபுல்லாக. அதுதான் எனக்கு பிரச்சனை. எனக்கெல்லாம் இந்த 1000 ரூபாய் தொலைஞ்சப்போ தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சுது. எனக்கெல்லாம் இந்த 1000 ரூபாய் தொலைஞ்சதே இப்படி இருக்குது. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் நான் பிறந்தப்ப, எங்கள் அக்கா பிறந்தப்ப, நான் பிறந்தப்ப எங்கள் தாத்தா எனக்கு ஒரு மோதிரம் போட்டார். எங்கள் அக்கா பிறந்தப்ப எங்கள் தாத்தா எங்கள் அக்காவுக்கு ஒரு செயின் போட்டார். அது எங்கள் எல்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. அது பத்திரமா எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறமா அந்த எங்கள் 2 பேர்த்த பத்திரமா வச்சுருந்தாங்க. எதுக்குன்னா அவசரத்துக்கு அர்ஜென்ட் யூஸ் ஆகும், எங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை எதுக்கோ எப்போனா அர்ஜென்ட் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு டைம் அதை யாரோ தூக்கிட்டாங்க. அது ஏன்னா எங்கள் ஆயா இல்லை எங்கள் பெரியம்மா 2 பேரில் யாரோ ஒருத்தர் தூக்கிட்டாங்க. யாருன்னு தெரியாது. எங்கள் அம்மாக்கெல்லாம் இப்போ எப்படி இருந்திருக்கும். நானும் அதை நினச்சி இன்றைக்கி அழுதேன். ஐயோ, நம்மளால் ஒரு 1000 ரூபாய் தொலைச்சிட்டு எதுவும் பண்ண முடியலையே. எங்கள் அம்மாலாம் அவ்வளோ தாங்குறாங்க. அவங்கக்கிட்ட சுத்தமாக காசு கூட இருக்காது. அப்போ அப்பா வேறு இல்லையா. ஆனால் அவங்க நகை, தங்கம், மோதிரம், செயின் அக்காது எங்களுக்குன்னு இருந்த கோல்டு அது மட்டும்தான். அது அப்படியே யாரோ தூக்கிட்டாங்க. அப்படியே போயிடுச்சு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீங்கள் அழுதேன். என்னடா நம்மளால இதுவே தாங்க முடியல அப்படின்ட்டு. நல்லா இருக்கு. ஆனால் இன்னைக்கு இப்போ கிளைமேட் நல்லா சில்லுன்னு. அந்த ரோடு நான் சொன்னா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அதெல்லாம் வரும்போது நல்லா சில்லுன்னு இருந்துச்சு, குளிர்ச்சி. இன்னைக்கு ஒரு 600 ரூபாய்க்கு தான் ஓட்டிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25 ஆர்டர் ஓட்டிருக்கேன். சொல்லவே மறந்துட்டேன். இன்னைக்கு 25 ஆர்டர் ஓட்டிருக்கேன். லாகின் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் லாகின். அதில் வந்து நடுவில் கொஞ்சம் நேரம் மழை பெய்யறப்போ ஓட்டல, 3/4 மணி நேரம் அதெல்லாம் ஓட்டல. நீ மண்டே எனக்கு அவ்வளோ ப்ரெஷர். காலைல ஏஞ்சானே ப்ரெஷர் கிடையாது, இந்த காசு தோணுதால. மண்டே 8 மணி நேரம் வீக்லி சண்டே வேணா மண்டே 8 மணி நேரம் லாகின்ல இருக்கணும். காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே 8 மணி நேரம் இருக்கணும். எப்போ வேணா வந்துக்கலாம். நான் என்ன எப்பயுமே மண்டே வந்து சண்டே நல்லா தூங்கிட்டு, சண்டே நல்லா பொறுமையாக தூங்கிட்டு வீடியோ எடிட் பண்ண மாட்டேன். சண்டே நைட்டு மண்டே காலைல தான் எடிட் பண்ணுவேன். நான் இன்னைக்கு காலைல ஏஞ்சிருக்கிறேன். எனக்கு வீடியோ எடிட் பண்ணணும், 8 மணி நேரம் லாகின் போகணும், எல்லாம் செம வேலை இருந்துச்சு. இப்போ பார்த்தா காசுக்கு காணாமல் போனதான் எனக்கு பெரிய இதாக போயிடுச்சு. அப்புறம் அதான் வண்டியில் வரும்போது யோசிச்சுனே வந்தேன். அதுக்கப்புறம் இது யோசிச்சு என்னடா பண்ண போகிறேன், அதெல்லாம் நடக்கிறது தான். இனிமேல் பத்திரமா பார்த்துக்கு. இது ஒரு பாடம். இப்போ இந்த 1000 ரூபா தொலைஞ்சதால தெரிஞ்சுது. இதுவே நான் நிறைய காசு எடுத்து வச்சுருந்தா என்ன ஆயிருந்திருக்கும். இது ஒரு பாடம் தான். பர்ஸில் எதுவுமே காசு இல்லை, ஆனால் தூக்கி பேக்கில் போட்டுட்டேன். நான் சின்ன பேக் எப்பவுமே மாட்டினா இருப்பேன், அதில் போட்டுட்டேன். சரி, ஓகே நண்பா, நாளைக்கு சந்திப்போம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் நண்பா, நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்ஸ் சொல்லுவேன்ல, பிக் தேங்க்ஸு. அது ஒன்றும் நான் சும்மா வாயிலேருந்து சொல்ல நண்பா, நான் என் மனசார சொல்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைபரோட அருமை எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஆல்ரெடி 2 சேனல் வச்சுருந்தவன், 2 சேனலில் தோற்றவன். அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் வரதுக்கான அருமை எனக்கு தெரியும். அதனால நான் உண்மையாகவே அவங்களுக்கு என் மனசுல இருந்தால் அவங்க நன்றி சொல்கிறேன், பிக் தேங்க்ஸ்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க, என் வீடியோவை பார்க்குறவங்க, என் வீடியோ லைக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ் நண்பா. கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஐயோ, நான் ஃபஸ்ட்டு இதை தாட்டணும் கான்ஃபிடென்ட்டாக. ஐயோ, கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் நண்பா.